மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்குது. செவ்வாய் சனி கெட்ட பார்வை அப்படின்னு சொல்கிறீங்களே ஐயா, சரி அதை விடுங்க. குரு பகவான் கெட்டவராக வருகிறாரே, சுக்கிரன் கெட்டவராக வருகிறாரே. இவருடைய அமைப்பில் குரு பகவான் குரு கெட்டவர், சுக்கிரன் கெட்டவராக வருகிறார் இல்லையா? குருவும் சுக்கிரனும் கெட்டவராக வருகிறார். அப்படி இருந்தே ஆரம்பிப்போம். குருவும் சுக்கிரனும் கெட்டவராக வருகிறார். குரு சுக்கிரன் கெட்டவராக வரும் பொழுது சனி செவ்வாய் எப்போதும் கெட்டவர்னு சொல்லிட்டீங்க. திருப்பலம் என்கின்ற அமைப்பு இந்த இடத்துல தான் வருது. ஸ்தானபலம், அதாவது மூல நூல்கள் விளக்க நூல்கள் எல்லாத்துலேயும் திக்பலம் என்கின்ற அமைப்பு, ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பு, ஷட்பலம் என்கின்ற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லா அமைப்புகளை தெளிவாக சொன்னாலும் எந்த ஒரு இடத்துலையுமே திருப்பலத்தை பற்றி விரிவாக சொல்லலை. திருப்பலம் விரிவாக சொல்லாததுக்கு காரணம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நீங்கள் தான் அதை உணர்ந்து சொல்லணும், உணர்ந்து தெரிந்து கொள்ளணும் என்கின்ற அமைப்பு தான். இப்போ ஒரு உதாரணமாக குரு பாவர், குரு கடும் பாவர், குரு கடும் பாவர். எப்போ குரு கடும் பாவர்? இந்த ரிஷப துலாம் லக்னங்களுக்கு அவர் கடும் பாவர். ரிஷப லக்னத்திற்கோ துலாம் லக்னத்திற்கோ அவர் கடும் பாவராக 6ஆம் இடத்துல வரும் பொழுது, 8ஆம் இடத்துல வரும் பொழுது, இந்த இடத்துல அவர் ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடத்துக்கு வருவார், இந்த இடத்துல 6ஆம் இடத்திற்கு வருவார். அப்புறம் கூட நம்ம சுக்கிரனை பார்க்கலாம். அப்போ இது வரைக்கும் நீங்கள் செவ்வாய் சனிக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கும்போது ஐயா அந்த பார்வை எங்கே இருந்தாலும் தீயது, எப்படி இருந்தாலும் தீயது அப்படின்னா மாணவர்கள் சில வார்த்தைகளை நான் கடுமையாக உபயோகப்படுத்துவதற்கு காரணம், சனீஸ்வரன் கிடையாது, அவர் சனைச்சரன் தான், சனி என்கின்றவர் கொடுமையான கிரகம், சனி என்பவர் ஒரு சாத்தான், சனி என்பது எப்பவும் கெட்ட கிரகம் அப்படின்றத அழுத்தி 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 சற்று ஓவர் ரியாக்டில் சொல்கிறதுக்கு காரணமே உங்கள் மனசில் அது என்னை போல தெளிவாக உங்களுக்கு பதியணும் அப்படின்றதுனால தான். உண்மையை சொல்லப்போனால் வளவலா கொலகலா என்கின்ற அமைப்புகள் இங்கே ஜோதிடத்தில் இருக்கவே கூடாது. என்னுடைய மாணவர்களுக்கு அது இருக்கக்கூடாது. ஏன்னா காலம் காலமாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக ஜோதிடம் ஒரு மாதிரியாக அப்படியே காம்ப்ரமைஸ்டு அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம்னு வச்சுக்கலாமா, நான் கற்றுக்கொண்ட அமைப்பு 50 வருஷம்னு வச்சுக்கலாமா. 50 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து கூட பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் நிறைய தெளிவின்மை 50 வருஷங்களுக்கு முன்பாக நான் கற்றுக்க ஆரம்பித்தது 50 வருஷம்னு வச்சுக்கலாமா. 50 வருஷமாக நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு 30 வருஷமாக ஒரு 20 வருஷமாக நல்லா கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு 30 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு தெளிவான ஒரு நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த இடத்துல தெளிவின்மை எப்படி இந்த 50 வருஷங்களாக வந்ததுன்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு, திருப்பலத்தை கணக்கில் எடுக்காமல், திக்பலத்தை கணக்கில் எடுக்காமல், செவ்வாயும் சனியும் ஆட்சி பெற்றால் நல்லதை செய்வார்கள், ஆட்சி பெற்ற கிரகங்கள் உச்சம் பெற்ற கிரகங்கள் எல்லாமே நன்மையை செய்யும் என்கின்ற அமைப்பில் தான் கடந்த கால ஜோதிடமும் இன்றைக்கும் ஒரு 50% ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் இப்படித்தான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சனி உச்சமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குங்க, செவ்வாய் உச்சமாக இருக்குங்க, டாப்பாக இருக்குங்க இந்த தசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த உச்சனான தசையில் பஞ்சர் போயிடும். இதைத்தான் பாவர்கள் உச்சத்தை அடைந்தால் நன்மையை செய்ய மாட்டார்கள், அவர்களுடைய தன்மையை செய்வார்கள் என்பதை பாபகிரகங்களுடைய சுற்றுமொழு கோட்பாடாக நம்ம ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 2011 13-14 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லி அது இன்றைக்கு நிறைய பேரோட விழிப்புணர்வை கண்ணை திறந்திருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவதாக உங்களுடைய நம்ம இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் ஒரு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா, எல்லாத்தையும் திக்பலத்தை சரியாக சரிசமமாக பார்க்க வேண்டும். ஜாதகத்தை அப்படியே பார்க்கணும். ஸ்தானபலம் ஒரு கிரகம் பெற்றிருந்தால் அல்லது பெறாமலேயே இருந்தால், நீச்சமாக ஆகியிருந்தாலும் கூட அந்த கிரகம் திக்பலத்தை அடைந்திருந்தால் ஒரு விதமான பலத்தை அடைகிறது அப்படிங்கிறத நான் ஏகப்பட்ட கட்டுரைகளின் விளைவாக, ஏகப்பட்ட அமைப்புகளின் காணொளிகளின் விளைவாக ஒரு லெவலில் விளக்கி சொன்னேன். இதற்கப்புறம் நம்ம திருப்பலத்துக்கு வந்தோம், பார்வை பலத்திற்கு வந்தோம். இந்த பார்வை பலத்தில் செவ்வாயும் சனியும் பார்க்கின்ற இடங்கள் நாசம், சனி பார்க்கின்ற இடங்கள் சர்வநாசம். அவர் என்ன ஆதிபத்தியத்தை வச்சிருந்தாலும் சரி, செவ்வாயுடைய பார்வை 3/4 பங்கு நாசத்தை செய்யும், சனியுடைய பார்வை முழுக்க நாசத்தை செய்யும் என்பதை தெளிவாக சொன்னேன். சில நேரங்களில் நான் சனியை பற்றி உங்கள் மனதில் புரிய வைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் சனியை பற்றி, ஏன்னா சனி எப்போதும் பாவர் என்பது தான் உங்கள் மனசில் பதியணும்.
குரு எப்போதும் சுபர் என்பது தான் உங்கள் மனசில் பதியணும். முதல்ல விதி பதியணும், அதற்கப்புறம் விதி விலக்கு பதியணும். காலம் காலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட விளக்க நூல்களாக சொல்லப்பட்ட மூல நூல்களை தவிர்த்து, மூல நூல்களில் பலன்லாம் சொல்லப்படலை. இங்கே ஆட்சி, இங்கே உச்சம், இங்கே இது, இந்த மாதிரியான அமைப்புகள் தான் சொல்லப்பட்டது. ஆனால் விளக்க நூல்களில் தன்னைத்தானே மேதாவியாக நினைத்து கொண்ட பல தன்னைத்தானே மேதாவியாக தனக்கு தோன்றிய ஒரு விஷயங்களை நிறைய பேர் ஜோதிட நூல்களாக பதிய வச்சுட்டு போன காரணத்தினால நம்ம எப்போவுமே நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை, நம்ம முன்னோர்கள் மகா புத்திசாலிகள் அப்படின்ற காரணத்தில் இந்த ஜோசியக்கலை பெரும்பாலும் டைவர்ட் ஆகி போயிடுச்சு. அதைத்தான் இப்போ ஒரு ஆன்லைன் வகுப்பில் கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். சரி, இப்போ யாரோ ஒருத்தர் போன வாரம் கமெண்ட்டு தான் கொடுத்துருந்தார்னு நினைக்கிறேன். பாவக, அதாவது ஆதிபத்திய ரீதியாக குருவும் சுக்கிரனும் கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்புகளை வரும்போது அவர்களுடைய பார்வை கெடுதலை செய்யுமான்னு கேட்டிருந்தார். இயல்பாக வர வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் மாணவர்கள் மனதில் பதிய வேண்டிய ஒரு அமைப்பு என்னென்னா, எப்போதும் பாபர் செவ்வாய் சனி, எப்போதும் சுபர் குரு சுக்கிரன். குருவுடைய பார்வை நான் சொன்ன மாதிரி அவர் கிரகண தோஷத்தை அடைந்திருந்தாலோ, ஏன்னா பார்வை எப்போது குறையும்னு முதல் ஆன்லைன் கிளாஸ்லேயே பார்வை எப்படி குறையும்ன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். அதை இனிமேல் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன். குருவினுடைய பார்வை குரு அஸ்தமனமாகி இருக்கும் பொழுதோ, குரு கிரகணத்தை அடைந்திருக்கும் போதோ, குரு பாபத்துவத்தை அடைந்திருக்கும் போதோ தன்னுடைய பார்வையை கலப்பு பார்வையாக அவர் மாற்றிக்கொள்கிறார். தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை வச்சு மாணவர்கள்ட்ட பேசுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இடத்துல என்னன்னா, குருவும் சுக்கிரனும் இந்த இடத்துல சேர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் சேர்ந்து பார்க்கிறார்கள் என்றால் காரகம் வளருமான்னு கேட்கிறார். ஒருவேளை அதே வருஷம் சனி இங்க இருக்கும், இந்த இடத்துல சனியின் காரகம் வளர்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். சனி தசையில சனியின் காரகம் வளர்கிறது. குரு சுக்கிரன் இருவரும் இணைந்து எந்த கிரகத்தை பார்க்கிறார்களோ அந்த கிரகத்தின் காரகம் வலுவடைகிறது அவருடைய தசையில. அதே நேரம் இந்த இடத்துல குருவின் பார்வை 9ஆம் இடத்திற்கும், குருவின் பார்வை 11ஆம் இடத்திற்கும், குருவின் பார்வை லக்னத்திற்கும் கிடைக்கிறது. அப்போ இந்த 1, 9, 11 ஆகிய ஆதிபத்தியங்கள் வலுப்பெறுகின்றன. குருவின் பார்வை குரு சுக்கிரன் 2 பேரும் இணைஞ்சு பார்க்குறாங்க. என்ன 100 மார்க்கை விட 120 மார்க்கு கூடுதலாக கிடைக்குது. இந்த இடத்துல குரு சுக்கிரன் இருவரும் ஒரே இடத்தை 11ஆம் இடத்தை மட்டும் பார்ப்பார்கள். ஏன்னா சுக்கிரனுக்கு சிங்கிள் பார்வை தானே. இப்போ இந்த 11ஆம் அதிபதி புதன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து, அப்போ இந்த 11ஆம் அதிபதி புதன் தன்னுடைய வீட்டிற்கு எங்கே இருக்கிறார், தன்னுடைய வீட்டிற்கு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை பொறுத்து அண்ணன் அக்காள்கள் போன்றவர்களையும் லாபம் போன்ற அமைப்புகளையும் நீங்கள் கணக்கிட வேண்டும். அப்போ ஸ்ரீரங்கநாதனுடைய கேள்வி ரொம்ப பெரிய நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு குரு சுக்கிரன் இருவரும் இணைந்து பார்க்கும்போது ஒரு பாவகத்தினுடைய ஆதிபத்தியம் வளரும். இந்த ஆதிபத்தியத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள், உயிர்காரகத்துவங்கள், ஜடக்காரகத்துவங்கள் நிறைய சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா. இந்த இடத்துல என்ன லாபம், 2வது வாழ்க்கை, அதாவது 7ஆம் பாவகம் முதல் வாழ்க்கையை குறித்தா 11ஆம் பாவகம் 2வது வாழ்க்கையை குறிக்குது. அதே நேரத்தில் 7ஆம் பாவகாதிபதியோ 11ஆம் பாவகாதிபதியோ முதல் வாழ்க்கையவும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத அதிபத்தி அமைப்பை புரிஞ்சுக்கணும். இந்த பாருங்க, அதிபதி வேறு, ஆதிபத்தியம் வேறு. 7ஆம் பாவகம் முதல் மனைவியை குறிக்கிறது, 11ஆம் பாவகம் 2வது மனைவியை குறிக்கிறது. இந்த இடத்துல 11ஆம் பாவக அதிபதி 7ஆம் பாவகத்தில் இருந்தார்னு வைங்க, அவர் முதல் கல்யாணத்தை கொடுப்பார். ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸான இடங்கள் இதெல்லாம். 7ஆம் பாவகம் முதல் மனைவியை குறிக்கிறது, 11ஆம் பாவகம் 2வது மனைவியை குறிக்கிறது, 7ஆம் பாவகம் முதல் கணவனை குறிக்கிறது, 11ஆம் பாவகம் 2வது கணவனை குறிக்கிறது. வாழ்நாள் முழுக்க மேல் ஷாவனிஸ்டா ஆணாதிக்க மனப்பான்மையோடு தான் ஜோதிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தனித்துவமாக இருக்கிறார்கள், பெண்கள் இன்றைக்கு அவங்களே டைவர்ஸுக்கு வராங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஆகவே என்னை மறந்து 7ஆம் பாவகம் கணவனை குறிக்கிறதுன்னு சொன்ன, மனைவியை குறிக்கிறதுன்னு சொன்னதை நான் இப்போ கொஞ்சம் மாத்திரம் பாருங்கள். 7ஆம் பாவகம் முதல் கணவனை குறிக்கிறது. பெண்ணாலையும் ஆணாலையும் ஜோதிடத்தை பார்க்கணும். 11ஆம் பாவகம் 2வது கணவனை குறிக்கிறது. 7ஆம் பாவகம் பலவீனமாகி 11ஆம் பாவகம் வலுத்திருந்தால் 2 கணவன். ஆனால் அதே நேரத்தில் 11ஆம் பாவகாதிபதி முதல் திருமணத்தை தருவார், தொடர்பு கொண்டிருந்தார். இந்த இடத்துல பாவகம் பாவகாதிபதின்றது சத்தியமாக எத்தனை பேருக்கு புரியுது? என் கிளாஸில் இருக்கிற ஒரு 100 பேருக்கு புரியுதா கூட தெரியல. 7ஆம் பாவகம் முதல் கணவன் முதல் மனைவியவும்,
11ஆம் பாவகம் இரண்டாவது கணவன் இரண்டாவது மனைவியவும் குறிக்குது. இதில் 7ஆம் பாவகாதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தாலோ 11ஆம் பாவகாதிபதி 7ஆம் வீட்லேயோ 3ஆம் வீட்லேயோ இருந்தாலோ 11ஆம் பாவகாதிபதியும் முதல் திருமணத்தை தருவார். விருச்சிக லக்னத்திற்கு புதன் திருமணத்தை தருவார் என்பதை நான் இப்படித்தான் சொல்கிறேன். 11ஆம் பாவகாதிபதியும் திருமணத்தை தருவார். ஆனால் 11ஆம் பாவகம் ரெண்டாவது திருமணத்தை தரும். இந்த பாவகம் பாவகாதிபதியை ரொம்ப சென்சிட்டிவாக சொல்லுவேன். இதை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சற்று புரிந்து கொள்வது கஷ்டம். ஆகவே இந்த இடத்துல ஸ்ரீரங்கநாதனுடைய கேள்வி, குருவும் சுக்கிரனும் இந்த இடத்துல இணைந்து பார்த்தார்களே ஆனால் இந்த பாவகங்கள் வலுப்பெறுகிறது. அதாவது 9வது பாவகம் தந்தை பாக்கியம் போன்ற அமைப்புகள் வலுப்பெறுகின்றன. இந்த இடத்துல இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2008 அந்த அமைப்பு இருக்கும்னு சொல்லி, 2008 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சனி இருப்பார். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனியை 2008 தான் இது. அதாவது நீங்கள் அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 1997 என்ன, 98 என்ன, 94 என்ன, இப்போ மணிமாறன் நாராயணசாமி 1981 சொன்னார். ஆமாம், 1981 தான் நானே 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த இடத்துல குருவும் சனியும் சேர்ந்துருப்பாங்க. இந்த ஜாதக அமைப்புகள் கொஞ்சம் மைண்டில் நமக்கு ஏறும். அப்போ 2008 இந்த இடத்துல சனி இருப்பார். இந்த இடத்துல குரு மட்டும்தான் பார்க்குறார், சுக்கிரனோட சேர்ந்து பார்க்கிறார். ஆக இந்த பார்வை இந்த இடத்திற்கு குரு சுக்கிர பார்வையாக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் இருக்கும். 2வது திருமணம் நடக்குமா, லாபங்கள் எப்படி கிடைக்குமா என்பது அடுத்த பாயிண்டாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு புதனுடைய அமைப்புகளை நம்ம பார்த்துடணும். இந்த பாவகாதிபதி பாவகத்திற்கு எப்படி இருக்கிறார், பாவகத்துக்கு மறைந்திருக்கிறாரா, பலமாக இருக்கிறாரா, பலவீனமாக இருக்கிறாரா? ஒருவேளை புதன் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சுக்கிரன் இங்கே வந்துட்டதுனால இங்கே இருப்பார், இல்லைனா இங்கே இருப்பார், இல்லைனா இங்கே இருப்பார். இந்த 3 அமைப்புகளில் தான் அவர் இருக்கணும். அல்லது மிஞ்சி போனால் முன்னாடி போக மாட்டார், இந்த இடத்துல பின்னாடி தான் போவார். இந்த 4 கட்டங்களுக்குள்ளே வரக்கூடிய இவர் பின்னாடி போவார். சுக்கிரன் தான் கொஞ்சம் முன்னாடி வருவார். அப்போ இந்த இடத்துல புதன் இருக்கலாம், இந்த இடத்துல புதன் இருக்கலாம், இந்த அளவுக்கு போகிறதுக்கு கஷ்டம். அப்போ இந்த இடங்களில் இருக்கும்போது புதனுடைய அந்த பாவக விதியின் அடிப்படையில் புதன் 11ஆம் வீட்டிற்கு எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை வைத்தும் தசாபுக்திகளை வைத்தும் லாபம் எப்படி இருக்கும், 2வது திருமண அமைப்பு ஏற்படுமா ஏற்படாதா என்பதை பற்றி இங்கே கணிக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், குருவும் சுக்கிரனும் இணைந்து பார்ப்பதால் அந்த குரு பார்க்கின்ற அத்தனை பாவகங்களும் ஆதிபத்தியங்களும், பாவகமும் ஆதிபத்தியமும் ஒன்று தான், ஆதிபத்தியங்களும் வலுப்பெறுகின்றன அப்படிங்கிறதான் உண்மை. குருவின் பார்வை இந்த இடத்துல சுப பார்வையாக வேலை செய்யும். ஏன்னா 10ஆம் அதிபதியும் 10ஆம் வீடும் வலுவாக இருக்கிறது. குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், குரு 10ஆம் அதிபதியை பார்க்கிறார், குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவின் 8ஆம் பார்வை இந்த இடத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகள். புதன் இங்கே சுபத்துவமாக இருக்கிறார், கம்பைண்டு தான் ஜோதிடம். அப்போ புதன் இங்கே சுபத்துவமாக இருக்கிறார். 6, 8ஆம் பாவகங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. 12ஆம் பாவகமும் இந்த இடத்துல கூடுதலாக சந்திர பார்வையை அடைந்திருந்தால், இந்த இடத்துல சந்திரனை போட்டுக்கலாமா, சந்திர பார்வை, வேற யாரும் சுபர் கிடையாது. இந்த இடத்துல 12ஆம் இடத்துல அவர் அமாவாசை சந்திரனாக தான் இருப்பார். அப்போ 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கணும்னா இந்த இடத்துல ஒளி பொருந்திய சந்திரன், இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன் அதை பார்ப்பார். சனியின் பார்வை 12ஆம் இடத்தை கெடுக்கத்தான் செய்யும், சந்திரனுடைய பார்வை ஓரளவுக்கு கொடுக்கும். அப்போ 6, 8, 12 இந்த இடத்துல சுபத்துவமாயிடுச்சு. 8ஆம் பார்வை 6, 8, 12, 6, 8, 12 வந்துட்டாலே ஷேர் மார்க்கெட்டு எதிர்பாராத மில்லியனர்கள் பணம், கோடிக்கணக்கான பணம் அமைப்புகள் சுபத்துவமாக இருக்கின்ற தன்மையின் அடிப்படையில் கோடிக்கணக்கான பண அமைப்புகள், திருட்டுத்தனமான பணம் வர்றது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் வர்றது, வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகளில் பணம் கொட்டு என்று கொட்டுவது என்பது போன்ற அமைப்புகள் இந்த குறிப்பிட்ட தசாபுக்தி அமைப்புகளில் குருவின் பார்வையால் கிடைக்கும். பாயிண்ட் வந்துருச்சா? ஆக எந்த பாவகமும் இந்த இடத்துல கெட்டு போயிடலை. குருவின் அமைப்பில் 6ஆம் பாவகம் கெட்டு போகலை. ஏன்னா சனி இங்கே உச்சமாக இருக்கிறார். ஆதிபத்திய விசேஷமுள்ள சனி, 9, 10 ஆதிபத்திய விசேஷமுள்ள சனி மறைவாக 6ஆம் இடத்தில் மறைந்த உச்சமாகி, அதைத்தான் நான் ரிஷப லக்ன அமைப்பில் சொல்லி கொடுத்தேன். பாபர்கள் பலமடைந்தால் மறைஞ்சு உச்சமாகணும். சிம்ம லக்னத்திற்கு 6ல் செவ்வாய் உச்சமாவார், ரிஷப லக்னத்திற்கு சனி 6ல் உச்சமாவார் அப்படின்னு சொல்லி கொடுத்தது பாவகிரகங்களுடைய சூட்சும உள்ள தியரியே இதுதான். அப்போ இந்த இடத்துல 9, 10 சனி உச்சமடைந்து, சந்திரனையும் இங்கே போட்டுட்டேன், சுபத்துவம் அடைந்து, குருவின் பார்வையில் சுபத்துவம் அடைந்து, 10ஆம் அதிபதி வலுக்க இருக்கக்கூடிய இவருக்கு 2ஆம் இடம் வலுத்து, 2ஆம் இடம் வலுத்து, 2ஆம் இடத்துல குரு என்கின்ற சுவர் இருந்து, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 2, 9, 11 எல்லா கனெக்டும் வந்துடும். இந்த இடத்துல 11ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்து
2ஆம் அதிபதி சுபத்துவமாக திக்பலத்தில் அமர்ந்து 9ஆம் அதிபதி உச்சமாகி 9ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, ஒருவேளை இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறான்னு வைங்க, இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் சீக்கிரமே குருதசை வந்துடும். அப்போ சந்திரனை தூக்கி இங்கே கூட போடலாம். 12ஆம் இடம்ன்றது ஒவ்வொன்றுக்கும் அப்படியே பார்க்கணும். சந்திரனை இங்கேயே போடுங்க, சந்திரன் வலுவாக தான் இருக்கிறார், 5ஆம் இடம் வலுவாக தான் இருக்கும். அப்போ குருவின் தசை வரும் பொழுது, சனியின் தசை வரும் பொழுது 35 வருஷம் குருவின் பார்வை அமைப்புகளில் 2, 6, 10, 8 இந்த 4 பாவகங்களின் அடிப்படையில் குரு பார்வை கணக்கற்ற அமைப்பில் நல்ல பலன்களை சர்வ நிச்சயமாக தரும். இந்த இடத்துல லக்னாதிபதி வலு, லக்னாதிபதி வலு, லக்னாதிபதி வலு. இதை தவிர இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது பார்வை அமைப்புகள் மிக நுணுக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதனால் கொஞ்சம் இதாக இருங்க, கொஞ்சம் இதாக பாருங்கள். சரி, இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றுறேன், எல்லாத்தையும் அப்படியே மாற்ற போகிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னாதிபதி கடும் பாபத்துவத்தை அடைந்து விட்டார். சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், சந்திரன், கேது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சனி நீச்சம், அமாவாசை சந்திரன். இந்த இடத்துல ராகுவை லக்னத்தை பாபத்துவத்தை போட்ட லக்னத்தை வேணால் இப்படி போட்டுக்கலாம். லக்னத்தில் உச்ச சந்திரன் இருந்தாலும் அமாவாசை சந்திரன் தான். உச்ச சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். ஆனால் உச்ச சந்திரன் என்பது ஓரளவுக்கு விதிவிலக்கு, ஆனாலும் பாபத்துவம் தான். அப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதி வலுவிழந்திருக்கிறார், 10ஆம் அதிபதி வலுவிழந்திருக்கிறார். லக்னாதிபதி கடுமையான வலுவிழந்திருக்கின்ற நிலைமையில் குருதசை என்ன செய்யும்? அந்த பாவகாதிபதி பலமிழந்து விட்டார், இந்த பாவகாதிபதி பலமிழந்து விட்டார். 10ஆம் அதிபதியும் பலவீனமாகி 10ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து 6ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பில் குரு என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்துல தான் குருவின் பார்வை மாறுறதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குரு பார்வை கடுமையான கடன் தொல்லைகளை குருதசையில் தரும். இதைத்தான் 6ஆம் அதிபதி பலமாக இருக்கிறாரா, 8ஆம் அதிபதி பலமாக இருக்கிறாரா, லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத சொன்னேன். ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை எப்படிப்பட்ட தன்மைகளை செய்யுது அப்படிங்கிறது இந்த கிளாஸோடைய ஒரு நோக்கம். தயவு செய்து மாணவர்கள் இதை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். குருவை நான் இடம் மாற்றவே இல்லை, குருவின் பார்வை ஒரே பார்வை. அந்த குருவின் பார்வை பாவக நாதர்கள், பாவகத்தின் அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கேற்ப அந்த குருவின் பார்வை மாறுகிறது என்பதை சொல்வதுதான் இந்த வகுப்புடைய நோக்கம். இந்த அமைப்பை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குரு பார்வை என்ன செய்யும், குருதசையில் என்ன நடக்கும். இங்கே பாருங்க, 6ஆம் பாவகாதி லக்னாதிபதி 6ஆம் பாவகாதிபதி இந்த இடத்துல லக்னத்தோடு லக்னாதிபதி தொடர்பு கொள்ளலை. சூரியன் சந்திரனை கூட மறந்துடுங்க. லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் சுக்கிரன் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டின் பலன்களை செய்வார்கள் என்பது மிகப்பெரிய அமைப்புன்றதுனால இந்த லக்ன ஜாதகருக்கு அவர் லக்னாதிபதியாக செயல்படாமல் 6ஆம் அதிபதியாக செயல்படுவார். அப்போ லக்னம் சுபத்துவமாக இல்லை, லக்னாதிபதி சுபத்துவமாக இல்லை என்றல தன்னம்பிக்கை இல்லாத அமைப்பில் எங்கே கடன் வாங்குகிறோம், எதுக்கு கடன் வாங்குகிறோம், ஏன் கடன் வாங்குகிறோம், எதுக்கு தேவை அப்படிங்கிற தன்னிலை மறக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகர் இருப்பார். 6ஆம் அதிபதியுடைய 6ஆம் அதிபதியாக குரு வந்தாலும் 8ஆம் அதிபதியாக குரு வந்தாலும் குரு யாராக வந்தாலும் குருவின் பார்வை எப்படி செய்யும், அந்த பாவக அதிபதியோடைய அமைப்பை எப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கணும். எல்லா அமைப்புகளையும் இப்போ புரிஞ்சுக்கணும். குருவுக்காக மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. போன தடவை நான் போட்ட சுக்கிரன் இங்கே, சனி உச்சம், அப்போ அந்த அமைப்பில் உங்களுக்கு சில வித்தியாசங்கள் தெரிஞ்சது, கண்டிப்பாக தெரியும். நான் உங்கள் கமெண்ட்டை பார்க்கல, இதுக்கு உங்களுக்கு புரியும். அதாவது 10ஆம் அதிபதி உச்சம், லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி என்கின்ற போது அந்த குருவின் பார்வை அந்த குரு திசையில் நல்ல விதமாக, ஏன்னா பாவக அதிபதிகள் நீங்கள், அதாவது நான் இதைத்தான் சொல்கிறேன், குரு கொடுக்குறார், பிடிச்சிக்கிறதுக்கு உனக்கு கை இருக்கணும்யா. நான் கொடுக்குறேன், ஒரு கோடீஸ்வரன் உங்களுக்கு பணப்பெட்டியை கொடுக்குறார், ஐயா 10 கோடி ரூபா, ஒரு 1 கோடி ரூபாய் 500 ரூபா கட்டு, அல்ல முடிஞ்ச அளவுக்கு நீ தான் எடுக்கணும், தூக்கிட்டு போகிற அளவுக்கு நீ தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய சூட்கேஸை கொண்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கையில் பிடிச்சிக்க முடிகிற ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளோக்கு தானே பிடிச்சிக்க முடியும். இதைத்தான் நான் பாவக அதிபதிகள் பாவகத்தினுடைய சுபத்துவ அமைப்பிற்கேற்ப குரு பார்வை வேலை செய்யும்ன்றதை விளக்குறேன். இந்த ஒரு இடத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குரு பார்வை அப்படியே கிளிக்குன்னு மின்னல் அடித்த மாதிரி புரியும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போது நான் போட்ட இந்த மாதிரி ஜாதகத்தில் அட்டகாசமான ஒரு அமைப்பு. இப்போ 6ஆம் பாவகம் சுத்தமாக பாவத்துவத்தை அடைந்து விட்டது.
ஆறாம் பாவகம் சுத்தமாக பாவத்துவத்தை அடைந்து விட்டது. ஆறாம் அதிபதி சுபராகி, ஆறாம் அதிபதி பாவத்துவம் அடைந்து சுபராகி பார்க்கிறார். இந்த இடத்துல ஆறாம் பாவகத்தை மட்டுமே அவர் சுபராகி பார்ப்பதாலும் சனியோடு சேர்ந்து தன்னுடைய பார்வை மாற்றப்பட்டு பார்ப்பதாலும் இந்த இடத்துல சுக்கிர பார்வையை இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல சுக்கிர பார்வையை நீங்கள் இப்போ கணக்கெடுக்கலாம். அடுத்து சுக்கிர பார்வைக்கு ஒரு தனி இதாகவே போடுறேன். இப்போ குரு பார்வையை பற்றி தான் இருக்கிறேன். ஆனால் சுக்கிர பார்வை இந்த இடத்துல உள்ளே வருது. சுக்கிரன் கெட்டு போய் பார்க்கிறார். கெட்டு போய் தன் வீட்டையே பார்க்கிறார். தன் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு சுபகிரகம் தன் வீட்டை வளர்க்கும். அப்ப கெட்டு போய் வளர்க்கும். எப்படி வளர்க்கும்? கடனை கொடுக்கும். இந்த இடத்துல ஆறாம் பாவகம் கெட்டு போச்சு. ஆறாம் பாவகாதிபதி கெட்டு போனார். அப்ப இந்த இடத்துல குருவின் பார்வை என்ன செய்யும்? கெட்டு போன பாவகமே கெட்டு போன சட்டியில் இருந்தால் தானே அடுப்பில் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஆறாம் பாவகம் கெட்டு போய்விட்டது. ஆறாம் பாவகம் நசிந்து போய்விட்டது. அப்போது அந்த குருவின் பார்வை என்ன செய்யும்? நசிந்து போன பாவகத்தை அது வளர்க்கும். நசிந்து போன கெட்டு போன கெட்ட கடன்களை கொடுக்கக்கூடிய, ஆன்லைன் ரம்மி ஆடக்கூடிய தேவையற்ற சில விஷயங்களை வளர்க்கும். இதாங்க பாயிண்ட். ஆறாம் பாவத்தை சொன்னா தான் புரிஞ்சுக்குவீங்க. கணிக்க சிக்கலான பாவகம் 12 பாவகங்கள்லையே யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் திணற வைக்கக்கூடிய பாவகம் ஆறாம் பாவகம் தான். ஆறாம் பாவத்தை பற்றி யாருமே சொல்லலை. தெரியாது, புரியாது. கணிக்க சிக்கலான பாவகம் ஆறாம் பாவகம். ஆக தானே பலவீனமாகி பலமிழந்து போயிருக்கும். இந்த இடத்துல தான் சகல விதிகளையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆறாம் பாவகத்தை சுக்கிரன் பார்த்து வளர்க்கிறார். ஆறாம் பாவகம் சனி கேது தொடர்புனால கடுமையான அமைப்பில் இருக்கு. ஆறாம் பாவகாதிபதி ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார். அவர் தானே சுக்கிரன் தானே ஆறாம் பாவகாதிபதி. பாவகாதிபதி பலவீனமாகி பாவகம் பலவீனம் பெற்ற பாவகாதிபதியால் பார்க்கப்பட்டு பாவகம் பாவரால் ஈர்ப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல தேவையற்ற கடன், தேவையற்ற நோய், ஆறாம் இடத்தின் தன்மைகள் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னு இப்போத்தான் சொன்னேன். திருப்பி 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 அந்த லக்னாதிபதி லக்னாதிபதி லக்னாதிபதினு வருவேன். திருப்பி திருப்பி மைண்டு அப்படியே அந்த மண்டை அந்த அந்த இடத்துக்குள்ள அந்த 1ஆம் நம்பருக்கும் 6ஆம் இடத்திற்கும் 1ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அப்படியே ஜம்ப் ஆகணும். அப்பத்தான் ஜோசியம் வரும். ஒன்றை மட்டும் வைத்து கொண்டிருப்பது, அதைத்தான் மறுபடியும் சொல்கிறேன். கண்ணு, காது, கை, மூக்கு எல்லாம் சேர்ந்து தான் ஒரு உருவம். எல்லாம் சேர்ந்து தான் பலன். கைக்கு மட்டும் பலன் சொல்லு, கை எப்படி இருக்கும்னு சொல்லு, கிடையாது, பலனே கிடையாது. கால் எப்படி இருக்கும்னு சொல்ல கிடையாது. சாமித்துறை கேட்ட மாதிரி யானை தெரியுது குருஜின்னு சொன்னீங்கல்ல, அதே தான். ஆக இந்த இடத்துல பழுதுபட்ட ஆறாம் பாவகம், பாபத்துவமான ஆறாம் பாவகம் அதன் பிறகு குருவால் வளர்க்கப்படுகிறது. பழுதுபட்ட ஆறாம் பாவகம், பாபத்துவமான ஆறாம் பாவகம் கடனை கொடுக்கக்கூடிய, நோயை கொடுக்கக்கூடிய, எல்லாவற்றையும் அப்படியே இது பண்ணக்கூடிய. சரி, இன்னொன்று, ஆறாம் பாவகத்துக்கு தான் ஏன் வர்ற? 10ஆம் பாவத்துக்கு வா. பழுதுபட்ட 10ஆம் பாவகம். பழுதுபட்ட 10ஆம் பாவகம் எப்படி பழுதுபட்ட 10ஆம் பாவகம்? 10ஆம் அதிபதி 12இல் மறைந்து ராகுவோடு இணைந்து தேவையில்லாமல் எல்லாம் போய் டெத் ஆகி போனார், செத்து போனாரியா? அப்போ அந்த பழுதுபட்ட 10ஆம் பாவகம் பழுதுபட்டிருக்கின்ற நிலைமையில், பழுதுபட்டிருக்கின்ற கெட்டு போய்விட்ட பலவீனமாக இருக்கக்கூடிய முதல்ல பேஸ் குரு பார்க்க போறார். அந்த குரு பார்க்க போறாரா? அந்த பேஸ் எப்படி இருக்கிறது? குரு பார்க்கக்கூடிய அந்த பேஸ் கக்கூசாக இருக்கிறதா, ஹாலாக இருக்கிறதா? கக்கூசை பார்க்கிறாரா, ஹாலை பார்க்கிறாரா? இது கக்கூஸ். இதற்கு முன்னாடி போட்ட அமைப்பு ஹால். குரு பார்த்த கக்கூஸ் நாத்தம் அடிக்கும். குரு பார்த்த ஹால் நல்ல ஸ்மெல் அடிக்கும். ஏன்னா ஹாலில் நம்ம சாம்பிராணி கிம்ராணிலாம் வச்சுருப்போம். குரு பார்த்த ஹால் சாம்பிராணி வச்சுருப்போம். ஹால்லே ஒரு பக்கம் சாமி படம் இருக்கும், கற்பூரம் ஏற்றுவோம், சென்ட்டு கிண்டு அடிச்சுட்டு நம்ம உட்காந்துருப்போம். கக்கூஸில் சென்ட்டு கிண்டு அடிச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டோம். குரு பார்ப்பது கக்கூசையா ஹாலையா? இதை விட தெளிவான ஓமானம் எதுவுமே சொல்ல முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் குருவின் பார்க்கப்படுகின்ற குருவின் பாவகம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு 10ஆம் பாவகம் இங்கே பலவீனமாகி இருக்கிறது. அப்போ 2, 6, 10ல் 10ஆம் பாவகம் நிலைத்த தன்மையை கொடுக்க போகிறதில்லை. வாத்தியார் வேலை கிடைக்க போகிறதில்ல. கவர்மெண்ட் வேலை 6, 10 வலிமை இல்லாமல் இருந்தால், நல்லா பாருங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்குற எல்லாருடைய அமைப்புகள்லேயே நான் முன்னாடி போட்ட அமைப்புகள் இருக்கும். ஒரு 35 வருஷம் வேலைக்கு போனாலும் போகலைனாலும் சம்பளம் வந்துடுது. அது ஹாலு. வேலைக்கே போனாலும் தனியார் வேலைக்கு போய்கிட்டு கடனை உடனே வாங்கிக்கிட்டு அப்படியே கடன்காரனுக்கு பின்னாடி பயந்துக்கிட்டு போய்கிட்டு 1ஆம் தேதி சம்பளத்தை வாங்காமல் வர்றது கக்கூசு. அப்போ
பாவகம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து ஏற்கனவே அமைந்திருக்கின்ற பாவகத்தை பெருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய தன்மையை குரு பார்வை செய்கிறது. பாயிண்ட் வந்துருச்சா? அப்போ இந்த இடத்துல 10ஆம் பாவகம், இந்த இடத்துல டாய்லெட்டாக இருக்குது, இந்த இடத்துல அது ஹாலாக இல்லை. இந்த இடத்துல டாய்லெட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? 10ஆம் அதிபதி நீச்சனாகி 12இல் மறைந்து ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ ஏற்கனவே டெட்டாகி போன நார்த்தமடித்து கொண்டிருக்கின்ற தொழில் பாவகம் குருவின் பார்வையால் இன்னும் அது அப்படியே கிளறி விடப்பட்டு 10ஆம் பாவகம் தொழிலை குருதசையில் கெடுக்கிறார். ஏன் கெடுக்கிறார்? 8ஆம் அதிபதி தன வீட்டில் உட்கார்ந்து 10ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 8ஆம் பாவகாதிபதி தவறான எண்ணங்கள், தவறான முடிவுகள். 8ஆம் பாவகாதிபதி தவறான எண்ணங்கள், தவறான முடிவுகள், ரிஸ்க் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள், சூதாட்டம் சம்பந்தப்பட்டது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது, அரசனை நம்பி புருஷனை கைவிடுறது, எல்லாம் 8ஆம் பாவகத்துடைய தன்மை. இந்த 8ஆம் பாவகத்துடைய தன்மைகளை முழுதாக கொண்டிருக்கக்கூடிய குரு தான் 2ஆம் வீட்டில் உட்கார்ந்து, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய தனபாவகத்தில் உட்காந்து அப்பா கொடுத்த பணமோ அம்மா கொடுத்த பணமோ ஏற்கனவே வச்சிருக்கிறதா ராகு திசையில் சம்பாரிச்சிருக்கிற பணமோ, ராகு திசை இங்கே நல்லா தான் இருந்திருக்கும். ராகு நீச்சனோட சேர்ந்தா நல்லா இருப்பார், சுபரோட சேர்ந்தா நல்லா இருப்பார் சொல்லியிருக்கிறேன்னா. அப்போ ராகு ஒருவேளை இந்த இடத்துல ராகு திசையில் அவர் சம்பாரிச்சிருப்பார். உச்சனோடு இருந்த உச்சனுடைய வீட்டில் இருந்த நீச்சனோடு இருந்த சுக்கிரனோடு இணைந்த சுபரான ராகு லக்ன வலுவிற்கேற்ப இந்த இடத்துல ராகு திசையில் சம்பாரிச்சிருப்பார். உச்சனோட வீட்டில் இருக்கிற ராகு திசையில் சம்பாரிச்ச தனம் பணம் போன்ற அமைப்புகளை குரு தவறான முடிவுகளால், தவறான வழிநடத்துறதுனால, தவறான எண்ணங்களால், அத்தனை அமைப்புகளாலையும் இங்கே 10ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கின்ற காரணத்தினால தொழில் ரீதியாக கெடுவார். பாயிண்ட் வருதா? எல்லா அமைப்புகளுக்குள்ளேயும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல குருவின் பார்வை கொடுக்குமா தடுக்குமா? எப்பவுமே குருவின் பார்வை வளர்க்கும். எப்பவும் பேசிக் குருவின் பார்வை ஒன்றை வளர்க்கும். அந்த ஒன்று என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்து. டாய்லெட்டாக இருக்கா, ஹாலாக இருக்கா? டாய்லெட்டாக இருக்கும்போது நாத்தத்தை வளர்க்கும், வீடு பூரா டாய்லெட் ஆக்கும். ஹாலாக இருக்கும்போது ஜம்முன்னு அப்படியே ஆஹா சூப்பராக இருக்கும். ஆக இந்த அமைப்பை அப்படியே மாணவர்கள் மனதிற்குள் கொண்டு வந்து கொண்டு அதை வைத்து குருவின் பாவக அமைப்புல இப்போ நான் 6, 8 தான் சொல்லியிருக்கிறேன், 10ஐயும் சொல்லிட்டேன். 10ஆம் பாவகம் இந்த இடத்துல வலிமை இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன? வலிமை இல்லாத அமைப்பின் மூலமாக கெடுதல்களை 8ஆம் அதிபதியும் கெடுதல்களை கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? தொழில் ரீதியிலான கடனை கொடுப்பாரு, தொழில் ரீதியிலான நஷ்டங்களை கொடுப்பாரு, தொழில் ரீதியிலான கடனை கொடுப்பாரு. ஏன்னா 8ஆம் அதிபதியான தொழிலில் கேவலத்தை கொடுப்பாரு. குருதசை வந்தவுடனே தொழிலை கெடுப்பார். நல்லா நடந்துக்கிட்டு இருந்த தொழிலை அப்படியே டல்லாக்குவார். எல்லா லெவல்லையும் ஊற்றி மூடிட்டு போக வைப்பார். ஏன்னா 10ஆம் அதிபதி கெட்டு போனார், லக்னாதிபதி கெட்டு போனார். இதே 1, 10ஆம் அதிபதிகள் வலிமையாக இருந்தார்களேயானால் குருவின் தசை இதைத்தான் 8க்குடையவர் 6க்குடையவர் லக்னாதிபதியை விட வலுக்கக்கூடாதுன்னு சொன்னது இந்த இடத்துல ரொம்ப பொருந்தும். இப்போ இந்த ரிஷப துலா லக்னத்திற்கு மட்டும் இதை சொல்லியாச்சு. இதையே குரு வந்து வேற லக்னங்களுக்கு வந்தா அவர் இங்கே யோகாதிபதியாக வருவார். அப்போ எப்போவுமே வரக்கூடிய அந்தையும் தனியாக பார்த்துடலாம். குருவின் பார்வை இப்போ சுக்கிர பார்வை கூட இப்போ வர வேண்டாம். இப்போ என்னென்னா, இப்போ இந்த இடத்துல வந்து 6, 8 குருவின் பார்வையை சொல்லிட்டேன். 6, 8ஆம் இடங்களுக்கான குருவின் பார்வையை சொல்லியிருக்கிறேன். இந்த கிளாஸ் எப்படி போச்சுன்னா 6, 8 குருவின் பார்வை 6, 8ஆம் அதிபதிகளாக இருக்கக்கூடிய அமைப்பினுடைய பார்வை, இதைத்தான் சொல்லியிருக்கிறோம். இதே நேரத்தில் இந்த குரு 5, 9, 7 பார்க்கும்போது அட்டகாசமான பலன்களை செய்வார் அந்த பாவக அமைப்புகளுக்கு ஏற்ப. அப்போ புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த இடத்துல எல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையில் வருகிறது என்பதை இப்போ இந்த இடத்துல கூட 4ஆம் அதிபதினா கூட 8ஆம் அதிபதி இதைத்தான் இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேளை குரு வந்து 2ஆம் இடத்துல இல்லை, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, என்ன பண்ணுவார்? 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? அடிக்கடி சொல்லியிருக்கிறார், இருக்கும் இடத்தை நகற்றக்கூடியவர். 8ஆம் இடத்தை பார்த்தாலே இருக்கிற இடத்தை நகர்த்துவார், டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வைப்பார். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில், தூர இடங்களில் வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளுக்கு தன்னுடைய தசையில் அவர் போக வைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போ இந்த இடத்துல 4ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார்? இவர் பார்க்கக்கூடிய 12ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரா, இதாக இருக்கிறாரா என்பதை பொறுத்து. இந்த பாவகத்தில் சனிராக இருந்தாலே இந்த பாவகம் பலவீனம் தானே. ஒருவேளை 4ஆம் இடத்திலே இருந்தார், 12ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 12ஆம் பாவகம் ஏற்கனவே அங்கே பலவீனமாகத்தானே இருக்கிறது. சனியாலும் ராகுவாலும் பலவீனமாக இருக்கு இல்லையா? 12ஆம் பாவகம் பலவீனமாக இருந்தால் நிரந்தரமாக வெளிநாட்டில் இருக்க முடியாது.
குருவின் பார்வையின் காரணமாக அங்கே தற்காலிகமாக குருவின் பார்வை சுபத்துவமாக 12ஆம் பாவகம் காலியாக இருந்து 12ஆம் பாவகாதிபதி வலுவாக இருக்கும்போது சிட்டிசன்ஷிப்போடு ஜாலியாக போய் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போ இந்த இடத்த 12ஆம் பாவகமாக அப்படியே போட்டோம்னா 12ஆம் பாவகமாக அப்படியே போட்டோம்னா இந்த 12ஆம் பாவகம் இப்போது சுபத்துவமாகி பாபத்துவமாகி ரெண்டு அமைப்புலையும் இருக்குது. சனிராக இருக்கிறதுனால பாபத்துவமாக இருக்குது, சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த இடத்துல சமப்படுத்தப்படுகிறது. குருவின் பார்வை அங்கே போய் மேலும் கொண்டு சமப்படுத்தும். எப்படி நம்ம சமப்படுத்தும்? இந்த ஆள் வெளிநாட்டுக்கு போவார், சனிராகு தாமதமாக போவார், அங்கேயே போய் சில சிக்கல்களை அனுபவிப்பார், ஆனால் கடைசி வரைக்கும் அங்கேயே இருப்பார். ஏன்னா சுக்கிரனின் இருப்பு குருவின் பார்வை, சனிராகு தாமதப்படுத்துவார்கள். 12ஆம் பாவகத்துடைய தன்மைகள். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 12ஆம் பாவகாதிபதி உச்சம், 12ஆம் பாவகத்தை செவ்வாயும் பார்க்குறார். பார்க்கக்கூடாது, சனி செவ்வாய் ரெண்டு பேருடைய தொடர்புகள் இருக்கும்போது அது பலவீனத்தை அடைகிறது என்பது தான் உண்மை. பலவீனத்தை அடையக்கூடிய அமைப்பு. 12ஆம் பாவகம் என்ன? விரய பாவகம். 12ஆம் பாவகம் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துதல், விரயங்கள், அடிக்கடி பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு, வெளிதேசம் வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள். அடுத்தடுத்து தசாபக்தி அமைப்புகளையும் பார்த்தணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்துலேருந்து பார்த்தாலும் இது ஸ்திர வீட்டிலிருந்து பார்த்தாலும் கூட இந்த வீடு அவருக்கு வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தான். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? 4ஆம் இடத்தை அப்படியே வலுப்படுத்துவார். 4ஆம் இடத்தை வலுப்படுத்தி 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு வந்தவுடனே என்ன பண்ணுவார்? லக்னாதிபதியும் சுக்கிரனும், லக்னாதிபதியாகிய சுக்கிரன் வலுவாக இருந்தால், சுக்கிரனே வண்டி வாகன வீடு மாதிரியான காரகன். அப்போ 8ஆம் அதிபதியாகி 8ஆம் வீட்டை பார்த்து 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தசையிலேயே என்ன பண்ணுவார்? சுயபக்தியிலேயே அடுத்தடுத்த புக்திகள்லேயே உங்களுக்கு வீடு வாகனம் போன்றவைகளை கடனுக்கு கொடுக்கக்கூடிய, 8ம் கடன் தானே, வீடு வாகனம் போன்றவைகளில் கடனுக்கு கொடுக்க வேண்டிய அமைப்பு சுக்கிரன் நன்றாக இருந்தால் செய்வார். சுக்கிரன் நல்லா இல்லை, இருக்கிற வீட்டை விற்க வைப்பார். இப்போ புரியுதா? சுக்கிரன் ஒருவேளை நன்றாக இல்லை. இந்த நன்றாக இல்லாத சுக்கிரன் என்ன நிலைமையில் இருக்கிறார்? ஏன்னா அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி பேசிக் என்ன, பாவக அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை போலவே காரக அதிபதி எப்படி இருக்கிறார் அதுலேயும் பார்த்தணும் இல்லையா? பாவக அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதைப் போலவே காரக அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் குருவின் பார்வை அளவு எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த வகுப்பினுடைய நோக்கமே என்னென்னா, முதல்ல பாவகத்தை அளவிட்டுக்கொள். அந்த பாவகம் நசிந்திருக்கிறதா, கடும் பாவத்துவத்தை அடைந்திருக்கிறதா, சுபத்துவமாக இருக்கிறதா என்பதை பொறுத்து அந்த பாவகத்தினுடைய முதல் தன்மையை, அந்த பாவகத்தினுடைய அமைப்பை அவர் பெருக்குவார் என்பதை மட்டும் அப்படியே பார்வையால் புரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை இதெல்லாம் சொல்லிட்டேன், அதாவது இந்த இடத்திலேயே குரு பலவீனமாகி, இந்த இடத்திலேயே குரு பலவீனமாகி குருவோடு பாவர்கள் சேர்ந்திருக்கின்ற நேரத்தில், குருவின் பார்வை பலவீனம்ன்றதும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, குருவோடு பாவர்கள் சேர்ந்திருக்கின்ற நேரத்தில் இப்போ அப்படியே கொஞ்சம் தலைகளாக மாற்றுறேன், கொஞ்சம் தலைகளாக மாற்றுறேன். குருவோடு ராகு சேர்ந்துட்டாரு, குருவின் பார்வை குறையும். பார்வை இங்கே இருக்கத்தான் செய்யும், குருவின் பார்வை குறையும். குருவோடு ராகு சேர்ந்துட்டாரு, இதே இடத்திற்கு அவர் பார்க்கத்தான் செய்வார். குருவோடு பார்வை, குருவுடைய பார்வையின் பலம் ஒரு 30% குறைந்து விட்டது. ஏற்கனவே இந்த இடத்துல 50% பார்வை திறனோடு தான் அவர் இருப்பார். இப்போ ராகுவோடு சேர்ந்ததுனால 30% பார்வை திறனில் இருக்கிறாரு. 30% பார்வை திறனில் இருக்கக்கூடிய குருவும் நல்ல விதமான பார்வை தான். என்ன ஒன்று, 1000 ரூபா கொடுக்குற அளவை விட 300 ரூபா கொடுப்பார். 300 ரூபா கொடுக்குறதே நமக்கு போருன்ற அளவில் தான் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல இப்போ பழைய மாதிரி வந்துருங்க, இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்குது. இந்த அமைப்புகளில் என்ன பண்ணுவார்? லக்னாதிபதியை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை, 12ஆம் இடமும் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை. இந்த இடத்துல குருவின் பார்வையில் மட்டும் சூரியனுடைய நீச்ச சூரியனோடு அவர் இருக்கிறது இங்கே தப்பு தான். இருந்தாலும் இந்த இடம் 6ஆம் இடம் சுபத்துவமாகிறது. இந்த இடத்துல சுப கடன்கள் இருக்கும். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். கர்ண கொடூரமான பலன்கள் அந்த இடத்துல குருவின் தசையில் இருக்காது. என்னதான் இருந்தாலும் குரு பங்கப்பட்டிருந்தாலும் ஒரு 30% பார்வை அமைப்புகள் அவருக்கு இருக்கின்ற காரணத்தினால, 6ஆம் அதிபதியாகி சுக்கிரன் சுபராகி இருக்கக்கூடிய காரணத்தினால
4வது கேந்திர அதிபதியோடு நீச்சனாக்கி இணைந்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில், லக்னம் எந்த விதமான பாவத்துவத்தையும் அடையாத காரணத்தின் அடிப்படையில், இங்கே லக்னாதிபதி 6ஆம் இடத்துல நீங்கள் கடன் வாங்குறதுக்கு ஆசைப்படுற ஆள், கடன் வாங்கி நல்ல கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கி அதன் மூலமாகவே சுக்கிரதசையும் சரி குருதசையும் சரி கொஞ்சம் செழிப்புகளை தான் கொடுக்கும். குருதசையும் சுக்கிரதசையும் உங்களை கெடுக்காது. குருவின் திசை, ஏன்னா 6ஆம் அதிபதி இப்போ இது ஹாலாக இருக்குது, நாத்தம் அடிக்கலை, டாய்லெட்டாக இல்லை, சூரியன் இருந்தால் மட்டும் அது டாய்லெட்டு கிடையாது, இது ஹாலாக இருக்கிறது. இந்த பாவகம் நன்றாக இருக்கிறது. இந்த பாவகம் நன்றாக இருக்கின்ற தன்மையை 6ஆம் அதிபதி அவர் வளர்க்கத்தான் செய்வார். 6ஆம் அதிபதி லக்னாதிபதியே 6ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதியாக இருக்கிறனால ரிஸ்க் எடுக்க தயங்குறவராக இருப்பீங்க, வேலையிலே இருப்பீங்க, தொழில் அமைப்புகள். ஒருவேளை சனி இங்கே இருக்கிறாரு, சனி இங்கே இருக்கிறது நல்லது இல்லை, 6ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் அவர் பார்க்குறாரு, சனி அங்கே இருக்கிறது நல்லது இல்லை, சனி அங்கேருந்து அந்த வீட்டை கெடுக்கிறாரு. நீங்கள் தொழில் செய்ய விருப்பம் இல்லாமல் வேலையிலேயே கண்டினியூ பண்ணுறவராக, நல்ல வேலை கிடைத்தவராக இருப்பீர்கள், நல்ல வேலை கிடைத்தவராக இருப்பீர்கள். இவ்வளோதாங்க. அப்போ இன்றைக்கு நான் சொன்ன இந்த 6ஆம் எந்த பாவகம் என்ன அமைப்பில் இருக்கிறது என்பதை முதலில் கணித்து விட்டு, அதன் பிறகு குருவின் பார்வை அந்த பாவகம் இருக்கின்ற நிலைமையிலிருந்து அந்த பாவகத்தை வளர்க்கும், இது பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம்.